ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபிட்சுரேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட எழில்நகர் தேவ் ஃபிட்னஸ் பிரான்ச்சில் தான் இருக்கோம். ஸோ இந்த பிரான்ச் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா நம்ம மண்டே பண்ணிட்டோம். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ மண்டே பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் ஓப்பன் பண்ணோம். நம்ம தேவ் ஃபிட்னஸோட ஃபஸ்ட் பிரான்ச் வேறு நம்ம நிறைய பேர் இன்வைட் பண்ணலாம் ஓப்பன் பண்ணல, ஏன்னா டைம் இல்லை எங்களுக்கு சில சுச்சுவேஷனால். ப்ளஸ் இந்த ஜிம்மோட அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பனிங் அப்போயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்க்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக பிஸியாக நானே போய் குளிச்சுட்டு வரதுக்கே இல்லை, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. சீஃப் கெஸ்ட்டே வந்துட்டாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் தான் வந்தேன், ஏன்னா இங்கேருந்து எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு போனதுனால லேட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நானே லேட்டாக வந்துட்டேன், உங்களெல்லாம் முன்னாடி வர வச்சுட்டு. ஸோ நான் கேக் வாங்கிட்டு வந்தது, ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நம்ம அன்றைக்கி தான் பண்ணேன்னா, நம்ம காசு வச்சுக்கிட்டு பண்ணுறவங்களா தான் நம்ம முன்னாடி எல்லாம் பிளான் பண்ணலாம். அப்பப்போ நம்மளுக்கு வர காசு எடுத்து ரொட்டீன் போட்டு தான் நம்ம ஜிம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவு ஒர்க்லாம் கூட ஒரு காம்பேக்டாக, ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஏரியாவும் அப்படி. ஏன்னா இங்கே இப்போ 2-3 நாளைக்கே பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஜிம்முக்கு 1000 ரூபா தான் ஃபீஸு. ஸோ மந்த்லி 700 தான் ஸ்ட்ரென்த்து. ஸோ அதுக்கே பார்த்திங்கன்னா இன்னும் கம்மி பண்ணுங்கள் அப்படின்றாங்க. எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ரெண்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் பொருள் வாங்கி போட்ட இது இஎம்ஐ எல்லாமே இருக்குது. இதுவும் கம்மி பண்ணுங்கன்னா எப்படி பண்ண முடியும்? அதுக்குரிய ஒர்த்தபுளான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ராஜ்குமார் மிஸ்டர் இந்தியா, அவர் பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஏஷியா ரயில்வேயில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு தேங்க்ஸ். ஏன்னா சொன்ன உடனே அவர் வந்தார், கரெக்ட் டைமுக்கு வந்தார். ப்ளஸ் சர்ப்ரைஸாக மியூசிக்கல் போஸ்டிங் கெஸ்ட் போஸ்டிங் எல்லாமே பண்ணார். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாங்க நம்ம கூப்பிட்டதுக்காகவே. ஸோ நேரில் போய் இன்வைட் பண்ண முடியலனாலும் நம்ம ஃபோனில் சொன்னதுக்காக வந்திருந்தாங்க. நிறைய பேர் நான் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் நான் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸே பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் கூப்பிடல, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் அகைன் ஒர்க் இருக்கிறதுனால ரொம்ப ப்ரெஷர். ஸோ அதனால் கூப்பிடல, தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம இப்போது ஜிம்மை பார்க்கலாம். ஸோ வாங்க, ஜிம்மோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட் வீக்கில் கொஞ்சமாக தான் நான் போட்டிருந்தேன். ஸோ வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதுமாரி பார்ட்னர்ஷிப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நாகராஜ் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு, ஸோ நானி அவர் பேர். ஸோ அவரும் நிறைய சப்போர்ட்டிவாக இருந்து இது பண்ணார். அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த எழில்நகரில் பயங்கரமாக டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எழில்நகர்னால நிறைய பேர் ஏன் அந்த ஏரியாவை சூஸ் பண்ணிங்க, ரொம்ப பசங்க ஒரு மாதிரியாக இருக்காங்க, அது இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்குது ஏரியாவே, ஏன்னா அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து தான் நம்ம டெவலப் பண்ணணும், பசங்களை ஃபிட்னஸ் கொண்டு வரணும். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா பணக்காரங்க, வெல் எஜுகேட்டட், கொஞ்சம் மாட்ரேட்டான ஏரியாவில் போய் ஈஸியாக ஓப்பன் பண்ணி ஈஸியாக நம்ம ஜிம் ரன் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு என்றைக்குமே சேலஞ்சாக இருக்காது. ஸோ முடியாத இடத்துல முடித்து காட்டுறது தான் நம்மளோட ஸ்பெஷல்னு கூடிய சீக்கிரம் இந்த ஜிம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி காட்டுவோம். ஓகே, நீங்களும் பார்க்க தானே போகிறீங்க. இந்த ஏரியாவிலே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காட்ட முடியும். நம்மளை பார்த்து நிறைய ஜிம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த இடத்துக்கே அவங்களே ஜிம் போடுவாங்க. ஸோ அப்போ தான் ஒரு காம்படிஷனாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, வாங்க. ஸோ ஜிம் பற்றி ஓவராலாக நம்ம காட்டணுன்னா, ஸோ மெயினானது ஷோல்டர் மிஷின் ரொம்ப பிடிச்ச மிஷின். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த நம்மளோட பேக் ஷோல்டர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா, அப்புறம் ஃப்ரண்ட் ஷோல்டர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ஒர்க் அவுட் வரும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஷோல்டர்ஸு. ஸோ நம்ம சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் நம்மளுக்கு. அதான் ஜஸ்ட் நம்ம சீட் அட்ஜஸ்ட். இது நம்மளோட பேக் ஷோல்டர். ரியர் பெல்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. சில பேர் சிங்கிளாக போடணும்னு விரும்பப்பட்டாலும் சிங்கிளாக நம்ம புஷ் பண்ணிக்கலாம். வெயிட் கான்ஃபிடெண்ட்டாக தள்ளலாம் நம்ம. ஸோ இந்த எக்யூப்மெண்ட் பற்றி சொல்லணும்னா வெயிட் நம்ம நல்லா கான்ஃபிடெண்ட்டாகவே தள்ளலாம். ஸோ நிறைய ஜிம்மில் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டரல் ரைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்ம தேவ் ஃபிட்னஸோட பெரிய பிரான்ச்சுக்கும் கண்டிப்பாக வரும். அதுக்குரிய ஒர்க்கும் பார்த்துட்ருக்கோம். இது நிறைய பேருக்கு ஒரு 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த மிஷின் பார்த்திங்கன்னா. ஸோ சைடு லேட்டரல் ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம தம்பிள்ஸில் போடுவோம். ஸோ அதுக்குரிய ஒர்க் அவுட் தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிஷினோட ஒர்க்கு. அந்த மிஷினோட ஒர்க் இதுதான். ஸோ ஈஸியாகிடுச்சு இப்போ. ஸோ
ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேபிள் கிராஸ் ஓவர். நம்மளுக்கு வந்து ட்ரைசப் அண்ட் பைசப்ஸ் இது 2 காம்பினேஷனில் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் பண்ணுற வேரியேஷன் ட்ரைசப்ஸ். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்மளோட பைசப்ஸ்க்கு வந்து கூடிய சீக்கிரம் நான் பார்த்திங்கன்னா டயட்லாம் பண்ணி பழைய மாதிரி வரப்போகிறேன். இந்த ஒர்க்குனால எதுவுமே போகிற இடத்துல அப்படி அப்படியே சாப்பிட்ற மாதிரி போகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து செஸ்ட்டு போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபிள் கிராஸ் தெரியும்ல, இப்படி போடுவாங்க பார்த்தீங்களா, கேபிள் கிராஸ் ஓவர். ஸோ ஃப்ளை இன்க்ளைன் ஃப்ளை மாதிரி. இது நம்ம ஃபுல்லாக இது வந்து ஓவராலாக டார்கெட் பண்ண நம்மளோட டிக்ளைன் மசில் மட்டுமே 75% டார்கெட் பண்ணும். மீதி வந்து நம்மளோட மிடிலோட செஸ்ட் மசில் பார்த்திங்கன்னா ஒரு 25% டார்கெட் பண்ணும். நம்ம இந்த கேபிள் கிராஸ் ஓவர் போடுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதோட ஒர்க் அவுட் தான் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம அப்பர் செஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மிடில் செஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அது சீட்டிங் வைக்கிறத பொறுத்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி எதுக்கு போடுறோமோ. ஓவராலாக ஒரு ஃபுல்லாக செஸ்ட்டோட ஃபுல்லாக சிங்கிளாக போடணுன்னா சிங்கிளாக போடலாம். புஷ்ஷிங் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இது சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிஷின் தான். ஸோ அதுவும் டிக்ளைன் செஸ்ட்டு தான். ஸோ இதுவும் எனக்கு ஸ்மித் மிஷின் ரொம்ப பிடிச்சது. ஸோ இது இன்க்ளைன் செஸ்ட், இது ஃப்ளாட் செஸ்ட்டு. ஸோ இது கேபிள் கிராஸு ஸ்மித் மிஷின். நிறைய பேருக்கு இது ஈஸியாக இருக்குது. ஃபுல்லப்ஸ் அடிக்கணுன்னா அதுவே தூக்கிடும் நம்மளை மேலே. என்ன பார்க்கலாம் இருக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இன்னும் சில மிஷின்ஸ் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மிஷின்ஸ் அண்ட் லெக் ப்ரெஸ் அண்ட் ஆக்ஸ் ஸ்குவாட். லெக் ப்ரெஸ் அண்ட் ஆக்ஸ் ஸ்குவாடு பட்டர்ஃப்ளை மிஷின் அப்டேட் பண்ணுவோம். இன்னும் இந்த வேறு சிஸ்டம்ஸு, மியூசிக்ஸு, கேமரா, ஸோ அது வந்து சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ டேபிள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்து கொஞ்சம் செஞ்சது இந்த இடத்துக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து டேபிள் செஞ்சு போட்டிருக்கோம். நான் இது வரைக்கும் 3 ஜிம் ஓப்பன் எல்லாமே ரெடிமேட் தான் வாங்குவோம். ஏன்னா ரெடிமேட் தான் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பண்ணோம். நம்ம பெரிய டே ஃபிட்னஸ்லேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ கிராண்டாக இருக்காது டேபிளில். இதேமாதிரி நிறைய பேருக்கு ஜிம் ஆசை கனவு இருக்கும். ஸோ மினிமம் எப்படின்னு 10 lakhs ஆகிடும் அட்வான்ஸ் எல்லாம் சேர்த்து. உங்களோட சொந்த இடமா இருந்தால் சூப்பராக நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும், நான் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்டீரியர்ஸு, லைட்டிங்கு, ஏசி நாங்கள் காண்டாக்ட் தரோம். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அலைஞ்சி தெரிஞ்சு உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி மேட் முதல் கொண்டு ஐடியாவும் நாங்கள் ஈஸியாக உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இங்கே வேறு எதனா நான் அப்டேட் பண்ணணும் நம்ம எழில்நகருக்கு ஆசைப்பட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கு ஓகேப்பட்டதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட்டுக்கு 700, நம்ம வந்து 200 அட்மிஷன், ஜஸ்ட் 900. ஸோ கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு 1000 எக்ஸ்ட்ரா 200. ஆனுவல் பார்த்திங்கன்னா வெறும் நம்ம 5000 தான் போட்டிருக்கோம் ஆனுவல். அதுவும் இப்போ வர 25 மெம்பர்ஸ்க்கு தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா ஜிம் ஓப்பன் பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்களே, இல்லை ட்ரெயினராக இருப்போம், அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய், டேக் கேர், லவ் யூ மக்களே.